இயற்கையான மூலிகைகள் மூலம் தயாரிக்கப்பட்ட லிம்ராஸ் ஹேர் டானிக் முடி நீளமாக வளர்வதுடன் முடி உதிர்தல், செம்பட்டை, தலை அரிப்பு, இளநரை, பொடுகு மற்றும் செதில் உதிர்தலை தடுக்கிறது. ஆண்கள், பெண்கள் மற்றும் எல்லா வயதினருக்கும் ஏற்றது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும். 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை 134 தொகுதிகள் ஒரு மாநிலம், 100 தொகுதிகள் சொல்லி ஒரு மாநிலம் சொல்லி தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும். இல்ல வேணாம் மூணா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி தமிழ்நாட்டை ரெண்டா மூணா பிரிக்கணும்னு சொல்லி ஒரு செய்தி பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு செய்தியை பார்த்தன ஏங்க இப்படியாப்பட்ட பைத்தியகாரத்தனமான கருத்தெல்லாம் எவனா சொல்லுவானாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தோம். இப்படியாப்பட்ட ஒரு விவரம் இல்லாம ஏன்னா வேலை இல்லாம விவரம் இல்லாம வெட்டி பையதான் இப்படி பேசி வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அப்படி பேசி வச்சிருக்காங்க. ஆனா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது வெட்டித்தனமான ஒரு ஆள் பேசுனதுதான், வெட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேசுனது. ஆனா விவரம் இல்லாமலாம் பேசல, பக்காவா பிளான் போட்டு பக்காவா திட்டம் போட்டு இந்த தமிழ்நாட்டுல நம்மளால காலை ஊண்ட முடியல, எப்படியாவது இந்த நல்லா இருக்க இந்த தமிழ்நாட்டை கூறு போடணும், இந்த தமிழ்நாட்டை சிதைக்கணும்னு சொல்லி பக்காவா விபரமா பிளான் போட்டு தான் இப்பேற்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. யார் இந்த புனித கருத்தை பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பாஜகவுல துணைத் தலைவர் அப்படின்ற பொறுப்புல ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அந்த 10-15 பேர்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய KP ராமலிங்கம் அவர் தான் இந்த கருத்தை பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டை ரெண்டா மூணா பிரிக்கணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஏன் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏன் போதிய நிதி கொடுக்கல அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு இதை ஒரு பதில்னு சொல்றாரு. 15,000 மட்டும் இல்ல 20,000 கோடியா பேசி நாங்க வாங்கி தர்றோம். நான் கேட்கிறேன், எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும், இது இந்த மக்களுடைய கோரிக்கை. சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழகம் ரெண்டாக பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு 20,000 கோடி மத்திய அரசிடம் பெற்றுத் தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை ரெண்டாவோ மூணாவோ கூறு போடணுமா. அப்படி ரெண்டாவோ மூணாவோ பிரிச்சுட்டா 15,000 ஒரு பிரிவுக்கு ஒரு மாநிலமா பிரிச்சதுக்கு அதுக்கு 15,000 கோடி, இந்த மாதிரி மூணா பிரிச்சுட்டா 45,000 கோடி நாங்க வாங்கி காட்டுறோம். 15,000 கோடி என்ன 15,000 கோடி 20,000 கோடியை நாங்க மொத்தமா நாங்க வாங்கி காட்டுறோம், அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவ்வளவு திமிரு பிடிச்சத்தனமா ஒரு பொது வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி பிரிக்கணுமா, அந்த பிரிக்கப்பட்ட இடத்துக்கு சேலத்தை தலைநகரா அறிவிச்சு அது ஒரு தனி மாநிலமா உருவாக்கணுமா. இதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஆந்திராவுக்கு ஏங்க எல்லா நிதியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் இது ஒரு பதிலா சொல்றாரு. ஆந்திரா வந்து அந்த மாநிலம் வந்து ரெண்டா பிரிக்கப்பட்டுருச்சு, தெலுங்கானா ஆந்திரான்னு சொல்லி ரெண்டா பிரிக்கப்பட்டுருச்சு, அதுல அமராவதியை தலைநகரா மாத்தணும், ஒரு தலைநகரை உருவாக்கணும் அப்படிங்கறத அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. அதை நாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தா அதை நாங்க செஞ்சு காட்டுறோம்னு சொன்னோம், அதை தான் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெண்டா மூணா பிரிங்க, உங்களுக்கு நாங்க வாங்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க தலைநகர் புதுசா உருவாக்க வேண்டியிருக்கு, ஒரு மாநிலம் பெருசா பிரிஞ்சிருக்கு. அந்த புதிய தலைநகருக்கு மத்திய அரசு கட்டுமான பணிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. மாநில பிரிவினை இருக்கிற போது உனக்கு அந்த கட்டாயம் கிடையாது. உனக்கு அந்த நிதி வேணும்னு நீ கேட்டீங்கன்னா நீ மாநிலத்தை பிரிக்க தயாரா? ஆந்திரா இன்னைக்கா பிரிஞ்சு, இன்னைக்கு நேத்து முந்தானத்தா பிரிஞ்சு ஆந்திரா பிரிஞ்சு எத்தனை 2014 ரெண்டா பிரிச்சாங்க. அந்த 2014 இருந்தே அவங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க, இங்க அமராவதியை தலைநகராக்கணும், அதுக்கு பல தேவைகள் இருக்கு, நிதி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த 2014 இருந்து தான் ஆந்திரா சார்பில் இருந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆந்திராவை தனி மாநில சிறப்பு மாநிலமா அறிவிக்கணும், சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படணும் சொல்லி எத்தனை வருஷம் கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கையோ அவங்களுக்கான நிதியோ இத்தனை வருஷம் இவங்க கொடுக்கல. இவங்க போதிய நிதி கொடுக்கலன்றதாலதான் 2015 சந்திரபாபு 2019 சந்திரபாபு நாயுடு உங்களுடைய கூட்டணியில இருந்து வெளியில பிச்சுக்கிட்டு வந்தாரு, வந்து மோடியை கேட்காத கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப இத்தனை நாளா அந்த ஆந்திரான்னு ஒரு மாநிலம் இருக்கு, அது ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு, அங்க தலைநகர் உருவாக்கணும், இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு ஏன்னா அந்த ஆந்திராவோட தயவால தான் இங்க பாஜகவோட ஆட்சியை உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆந்திரா பிச்சுக்கிட்டு போனா நம்ம கட்டளை இங்க உடஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு நெருக்கடி வந்ததால தான் இன்னைக்கு ஆந்திராவுக்கு இவங்க கொடுத்திருக்காங்களே தவிர, மற்றபடி ஆந்திரா ரெண்டா பிரிச்சதாலேயோ அமராவதியை தலைநகராக்குறதாலேயோ இவங்க எந்த ஒரு நிதியுமே கொடுக்கல. சரி, ஆந்திரா ரெண்டா பிரிஞ்சதால உங்களுக்கு எல்லா நிதியும் மாறி கொடுத்தீங்க, ஓகே. பீகாருக்கு எவ்வளவு நிதி கொடுத்தீங்க? பீகார் ரெண்டா மூணா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இவங்களோட காரணம் என்னன்னா, இந்த பீகார் ஆந்திராவோட தயவால இருக்கு அப்படிங்கறதால தான் நிதி வாரி கொடுத்திருக்காங்க. பீகார்ல நடக்கிற மாதிரி கேவலம் உலகத்துல எங்கேயுமே நடக்காது. அங்க கட்டப்பட்ட பாலங்கள் தொடர்ந்து பாலங்கள் உடஞ்சு விழுந்துட்டே இருக்குது. இப்படி உடஞ்சு தொடர்ந்து ஒரு மழை சின்ன மழை பெஞ்சா ஒரு பாலமே இடிஞ்சு விழுதுன்னா அப்ப எப்பேற்பட்ட ஊழல் இந்த பாலம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, நாடு முழுக்க இருக்க எல்லா மக்களுமே அதை நோக்கி இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு எதுக்குமே பதில் இல்லைன்ற பட்சத்துல அப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு ஏங்க நிதி கொடுக்க மாட்டீங்க, பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு ஏன் நிதி கொடுக்க மாட்டீங்கன்ற கேள்வி கேட்டா
நீங்களும் 2ஆ பிரிச்சுக்கோங்க 3ஆ பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்ப சரி நம்ம என்ன கேக்குறோம், 2ஆவோ 3ஆவோ பிரிச்சுட்டோம், 2ஆ 3ஆ பிரிச்சா மட்டும் நீங்க ஜெயிச்சிருவீங்களோ? ஒழுங்கா பாஜகவால ஒரு எம்பி ஜெயிக்க முடிஞ்சா, நீங்க உங்களோட சுயமா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? உங்களால ஒரு கவுன்சிலர் கூட உங்களால தனியா நின்று ஜெயிக்க முடியாது. அந்த லட்சணத்துல எல்லாம் பாஜக கட்சி இந்த தமிழ்நாட்டுல இருக்குது. இப்பயும் ஒரு 4 எம்எல்ஏ ஒரு தயவுல ஒட்டிட்டு இருக்குன்னா அது அதிமுக போட்ட பிச்சைன்னு தான் சொல்லணும். அதிமுக ஒட்டிட்டு இருந்த அந்த தயவால தான் இந்த 4 எம்எல்ஏக்களே உங்களுக்கு கிடைச்சது தவிர தனியா நின்றா இந்த பாஜகவுல தமிழ்நாட்டுல ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன இவருக்கு ஒரு பையன் தான் இருக்கிறா, அதனால இன்னொரு முதலமைச்சர் எங்க ஆக்குறதுன்னு வேணா அதுக்கு வேணா பயப்படலாமே தவிர, ஏன்னா தன் குடும்பத்துல ஆள் வேணுமே என்ன அபிஷியலா ஒரு பையன் தான் இருக்காரு. அதனால அவரால் வந்து இன்னொரு யாருக்கிட்ட இன்னொரு முதலமைச்சர் பதவி கொடுக்கறது? பாருங்களேன், இப்படி எல்லாம் கேவலமா பேசுறதே ஒரு வேலையா தான் கேபி ராமலிங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஸ்டாலின் வந்து அப்படி 2ஆ பிரிச்சுட்டா அதுக்கு யாரும் முதலமைச்சரா போறதுன்னு சொல்லி ஸ்டாலின் இப்ப யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து அபிஷியலா ஒரு மகன் தான் இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு கேவலமான பேச்சு. அபிஷியலா ஒரு மகன் தான் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பேச்சுக்கு எவ்வளவு ஒரு கேடு கட்ட பேச்சு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாஜக இருக்கிறாங்கல்ல, இதே மாதிரிதான் எல்லா கட்சியிலும் ஆளுங்க இருப்பாங்க. பூஜை அறையில போய் புஷ்பானை விட்டுக்கிட்டு இருப்பாங்க, பூஜை அறையில போய் வீடியோ காலில் போய் வீணை வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரிதான் நம்ம கட்சியில இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கேவலமான எண்ணம். கேபி ராமலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து ஒரு பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை நாகரிகமே இல்லாம இதே மாதிரி பேச்சுகள் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் விவசாயிகளோட போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தை பத்தி அந்த விவசாயிகளை பத்தி அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு சொறி சரங்கு நிறைஞ்ச போராட்டங்க. காங்கிரஸுக்கு எப்பெல்லாம் அரிக்குதோ அப்ப சொரிஞ்சு விடக்கூடிய ஒரு சொறி பிடிச்ச சொறி சரங்கு நிறைஞ்சதுதான் இந்த போராட்டம். போராடுறவங்க விவசாயி கிடையாதுன்னு சொல்லி விவசாயிகளோட போராட்டத்தை சொறி சரங்குன்னு சொல்லி ஒரு கேவலமா பேசுற ஒரு ஆள் தான் இவரு. அது இல்லாம அடுத்த வந்து தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து அடுத்த ஒரு தேர்தல்லாம் வராது, அதுக்குள்ளே இங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும். திமுக வந்து 2 பங்கு எம்எல்ஏக்களையும் அதிமுக வந்து 5/4 பங்கு எம்எல்ஏக்களையும் நாங்க எல்லாமே வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டோம், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரமா இங்க பாஜக தலைமையில் ஆட்சி அமைஞ்சிரும் அப்படின்றது. அப்ப இந்த மாதிரிதான் ஒரு வன்மம் பிடிச்ச பேச்சையே தான் தொடர்ந்து பேசுவாரு. கடைசி வரைக்கும் நாங்க தேர்தலில் நிக்க மாட்டோம், மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு பையன் அதிர்ச்சி ஓட்டு போட மாட்டான், நாங்க இப்படி திருட்டுத்தனமா ஆட்சியை பிடிச்சாதான் உண்டுன்னு சொல்லி இதே மாதிரி தொடர்ந்து வன்மம் நிறைஞ்ச கருத்துக்களை பேசுறவர் தான் இப்ப தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கணும் 3ஆ பிரிக்கணும் சொல்றாரு. அதனால கேபி ராமலிங்கம், நீங்க கேபி ராமலிங்கம் கிடையாது, அண்ணாமலை வந்தாலும் சரி, உங்களுடைய தாத்தா சாவர்கர் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல யாராலையும் வந்து கை வைக்க முடியாது. இந்த தமிழ்நாட்டுல இந்திய திணிச்சிடலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. எங்க தாத்தா எல்லாம் சேர்ந்து விரட்டி அடிச்ச ஒரு அடி இருக்குல்ல, அந்த அடி இன்னைக்கு வரைக்கும் அங்க வடக்குல ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த தமிழ்நாட்டை 2ஆ 3ஆ நீங்க பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடி இன்னும் பலமா தான் தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்க. சரி, இப்பேற்பட்ட இந்த பிரிவினை அரசியல் நடக்கிற நேரத்துல தான் இப்ப பாட புத்தகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை அரசியலை கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. NCERT அந்த பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு இந்த பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்போடைய முகப்பு பக்கம் இருக்குல்ல, அதோட ஹோம் பேஜ், அந்த பாடத்தை நீக்கி இருக்கிறாங்க. அரசியல் சாசனத்துடைய அந்த முகப்பு பக்கத்தை அந்த பாடத்துல இருந்து தூக்கக்கூடிய அளவுக்கு பாஜக இப்ப அடுத்த கட்ட ஒரு பிரிவினை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய எம்பி எல்லாம் தொடர்ந்து இப்ப சமீபத்தில் பேசிட்டு வந்தாங்க, நாங்க அரசியல் சாசனத்தையே மாத்துவோம், பாஜக பெரிய அளவுல நாங்க ஜெயிச்சோம்னா அரசியல் சாசனத்தையே மாத்துவோம்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா. சார், அடுத்து ஒரு நம்ம பிளான் போடுவோம், அதுக்காக என்ன செய்யறாங்க, இப்பவுமே பாட புத்தகத்திலே மாணவர் மத்தியில அந்த அரசியல் சாசனத்தை மாணவரோட மனசுல போய் பதிய கூடாதுங்கிறதுக்காக அந்த பாடத்துல இருந்து நீக்கக்கூடிய வேலையை இப்போ ஒரு மோசமான அடுத்த கட்ட ஒரு வேலையை, அரசியல் சாசனத்தை கை வைக்கக்கூடிய ஒரு மோசமான அடுத்த கட்ட வேலையில இறங்கி இருக்காங்க. இப்போ இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம் இது மாதிரியான பாட புத்தகத்தெல்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து இது மாதிரியான வேலைகள் தான் இங்க நடந்துகிட்டே இருக்குது. அந்த சிபிஎஸ்இ பரீட்சையில இருக்க பாட புத்தகத்தில் வரக்கூடிய பாபர் மசீது இடிப்பு சம்பந்தமாகவும் குஜராத் கலவர சம்பந்தமாகவும் பாடம் இருந்துச்சு. அப்ப அதை ஒரு மாணவன் படிச்சானா, ஒரு பள்ளிவாசல் இத்தனை வருஷமா இருந்துச்சு, எந்த ஆவணமும் இல்லாம அந்த பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்களே, இவ்வளவு பெரிய ஒரு மோசமான வன்முறை பிடிச்ச கலவரம் நடந்திருக்குது, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி அந்த மாணவன் நாளைக்கு சிந்திப்பான் இல்லையா. அதனால முதல்ல அந்த பாடத்துல கை வச்சாங்க. அந்த பாடத்தை ஒட்டுமொத்தமா நீக்கிட்டு அந்த பாபர் மசீதை பத்தி குறிப்பிடும் போது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு, அந்த இடத்துல முன்னாடி வந்து 3 குவிமாடங்கள் இருந்துச்சு. அதாவது பள்ளிவாசலோட 3 அந்த டூம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிவாசலோட 3 மினராக்கள் 3 கோபுரங்கள், அது வந்து 3 குவிமாடங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல பள்ளிவாசல்லையும் குவிமாடங்கள் இருந்துச்சா, அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை அந்த மாதிரி மாத்தினாங்க. இது இல்லாம அந்த பாடத்துல சிபிஎஸ்இ எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் அந்த பாடத்துல ராமர் சம்பந்தமாகவும் மகாபாரத சம்பந்தமாகவும் இது மாதிரி பல பாடங்களை திணிச்சதுதான் இப்ப அடுத்த கட்ட விளைவா 6ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல அரசியல் சாசனத்துடைய முகப்பு பக்கத்தையே தூக்கக்கூடிய இவ்வளவு ஒரு மோசமான காரியத்தில் அடுத்த கட்டமா இறங்கி இருக்காங்க. அப்ப தொடர்ந்து இப்படிதான் இதுமே ஒரு நல்ல முறையில் இருக்கக்கூடாது, எங்களுடைய அரசியலுக்கு எது சாதகமோ அதை தான் நாங்க வச்சு இப்படி மோசமான அரசியல் திரும்ப தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போன்றதுக்காக தான் இப்படி பாட புத்தகத்துல இப்படி மோசமான வேலைகளை செய்யறது.
இங்க நல்லா இருக்கக்கூடிய மாநிலத்தை நாங்க 2ஆ பிரிப்போம் 3ஆ பிரிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்றதாலதான் இந்த தமிழ்நாடு இவங்களை கடைசி வரைக்கும் ஜெயிக்க விடாம ஓரமா தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு வேலையில செஞ்சிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப இந்த மாதிரி பிரிவினை அரசியலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல கடைசி வரைக்கும் தாமரை டேஷ்ல கூட மலராது. ஓகே, நம்ம தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கணும் 3ஆ பிரிக்கணும் சொல்லி ஒரு கிறுக்குத்தனமா பேசக்கூடிய ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு கிடக்கல. இவங்களெல்லாம் வாழ்த்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இவங்களை பத்தி நீங்க என்னெல்லாம் வாழ்த்து சொல்றீங்களோ மறக்காம அவங்கள வாழ்த்தி கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.